Taste the Daily. சென்னை ராயப்பேட்டையில் கழக தலைமை அலுவலகத்தில் கழக வளர்ச்சி பணிகள் குறித்து இரண்டாவது நாளாக ஆலோசனை. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெறும் ஆலோசனையில் கோவை மாநகர், கோவை புறநகர் வடக்கு, கோவை புறநகர் தெற்கு, நீலகிரி, திருப்பூர் உள்பட 20 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் பங்கேற்பு. கொலை குற்ற சம்பவங்களில் வழக்குகளை விரைவில் முடிக்க வேண்டும் என்று போலி குற்றவாளிகளை கைது செய்யும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். அவசர கதியில் குற்றங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கும் போக்கு கொடூரத்தின் உச்சம் என விமர்சனம். தமிழகத்தில் ஸ்டாலின் மாடல் அரசு பொறுப்பேற்றது முதல் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருட்கள் கடத்தல், சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது, அவர்களில் ஒரு சிலர் உயிரிழப்பது சர்வசாதாரணமாகிவிட்டது. தனியாக வசிக்கும் வயது முதிர்ந்தவர்கள் கொல்லப்படுவதும், அவர்களிடமிருந்து நகைகள் உள்பட விலை உயர்ந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்படுவதும் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே மூதாட்டி தம்பதி கொலை வழக்கில் கைதானவர்கள் 12 குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு 19 பேரை கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்துள்ளதாக தகவல். 2022 உப்பிலிபாளையம் கொலை சம்பவம், 2023 ஒட்டன்குட்டை கொலை சம்பவங்களில் ஏற்கனவே 11 பேர் கொலையாளிகள் என சிறையில் அடைக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் ஏற்கனவே கைதான 11 பேர் அக்குற்ற சம்பவங்களை பொறுத்தவரை அப்பாவிகளா என்று அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் பகுதியில் 17 வயது சிறுமியை குழந்தை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர். குழந்தை திருமணத்தை முன்கூட்டியே தடுக்காமல் திருமணம் நடந்த பின் கண் துடைப்பிற்காக வழக்கு பதிவு செய்து நாடகமாடும் ஸ்டாலின் அரசு. திருச்சி எடமலை புதுப்பட்டி பகுதியில் சோதனைக்கு சென்ற இடத்தில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலர். மக்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்களே திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதால் பெண்கள் அச்சம். அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிய ஸ்டாலின் அதையும் மிஞ்சி வளர்ச்சி பணிகளை நிறைவேற்றாமல் வெறும் பேனர் வைத்து திறப்பு விழா கொண்டாடும் அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் புதிய திட்டங்கள் இல்லாமல் திறப்பு விழாக்களை மட்டுமே நடத்தி பேனரில் மட்டுமே தமிழகம் வளர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே மர்ம நபர்களால் இளைஞர் கத்தியால் குத்தி படுகொலை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். திருச்சி மாவட்டம் கிளிக்கூடு கிராமத்தில் கபடி போட்டி நடத்திய தகராறில் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் ஒரே நாளில் அடுத்தடுத்து நடக்கும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே 3 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன கட்டிட மேஸ்திரி மர்மமான முறையில் சாக்கடை கால்வாயில் அழுகிய நிலையில் சடலமாக மீட்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மர்ம மரணங்கள் தொடர்கதையாகி வருவதால் மக்கள் அச்சம். சென்னை பட்டினப்பாக்கத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த ஹெராயின் போதைப் பொருள் பிடிபட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தின் தலைநகர் போதை கடத்தல் கும்பலின் சொர்க்கப்புரியாக மாறிவிட்டதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே அரசு மதுபான கடையில் பணம் கொடுக்காமல் மதுபானம் கேட்டு போதையில் தாக்குதல் நடத்திய அராஜகத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர் பிடிபட்டார். டாஸ்மாக் கடைகளில் பாதுகாப்பை பலப்படுத்த கோரி போராட்டம் நடத்தியும் விடியா ஸ்டாலின் ஆட்சி அலட்சியம் காட்டுவதால் கொலை மிரட்டல்களை எதிர்கொள்வதாக பணியாளர்கள் குமுறல். சென்னை விமான நிலையத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டு வரப்பட்ட ரூபாய் 5 கோடி மதிப்புள்ள உயர் ரக கஞ்சா சிக்கியது. திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் பகுதியில் அரசு பள்ளி அருகேயுள்ள கடையில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் கூலி போன்ற போதைப் பொருட்கள் விற்கப்பட்ட அவலம். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வரும் நிலையில் தடுக்க திராணியற்ற அரசாக தீய சக்தி ஸ்டாலின் அரசு உள்ளதாக மக்கள் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் அருகே இலங்கைக்கு கடத்த வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 175 கிலோ ஏலக்காய் பறிமுதல். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் கடற்பகுதியில் ரோந்து செல்லாததே கடத்தலுக்கு வழிவகுப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக ஹெராயின் போதைப் பொருளை குடிசை தொழிலாக செய்து வந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 3 சிக்கினர். போதை விற்பனை தமிழ்நாடு முழுவதும் பரவி உள்ளதுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் சாதனை என பொதுமக்கள் வேதனை. திருப்பத்தூர் அருகே 1 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூரில் 10 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் மூளை முடுக்குகள் வரை கஞ்சா புழக்கம் பரவியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஊழல் குற்றச்சாட்டுகள், ஆளும் கட்சியின் மக்கள் விரோத போக்கு உள்ளிட்ட காரணங்களால் திருப்பூர் வடக்கு, அவிநாசி, பல்லடம் தொகுதிகளில் சரிந்து வரும் திமுகவின் வாக்கு வங்கி. மக்களின் அடிப்படை தேவைகளை முன்னிறுத்தி இளைஞர்கள் மற்றும் கிராமப்புற வாக்காளர்களை ஈர்த்து திமுகவின் ஆதிக்கத்திற்கு முடிவுரை எழுதியது அதிமுக. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தைச் சேர்ந்த பெண்ணிடம் 4.5 ஏக்கர் நிலத்தை கேட்டு மிரட்டல் விடுத்த ஒட்டப்பிடாரம் திமுக எம்எல்ஏ சண்முகையாவின் சகோதரர் பிடிபட்டார். திமுக ஆட்சிக்கு வந்தாலே நில அபகரிப்பு, அராஜகம் அதிகரித்துவிடும் என்பதற்கு திமுக எம்எல்ஏ சகோதரரின் அராஜக செயல்களே முக்கிய ஆதாரமாக உள்ளதாக மக்கள் விமர்சனம். சென்னையில் கட்ட பஞ்சாயத்து, மாமூல் வசூல் போன்ற சட்டவிரோத செயல்களில் கொடிகட்டி பறக்கும் 6 திமுக எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு அளித்தால் அதிமுக எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்பதால் திமுக உடன்பிறப்புகள் விரக்தி. ஸ்டாலின் ஆட்சியில் மேல்மட்டம் முதல் கீழ்மட்டம் வரை கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷனில் குறியாக இருப்பதால் 2026இல் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஆட்சியை எளிதாக கைப்பற்றும் என மக்கள் கணிப்பு. சென்னை அடுத்த மேடவாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் கடும் அவதி. மருத்துவ பணியிடங்களை நிரப்பாமல் மக்களின் உயிரோடு ஸ்டாலின் அரசு விளையாடுவதாக பொதுமக்கள் புகார். மக்களுக்கு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் கொடுங்கையூரில் குப்பையிலிருந்து மின் உற்பத்தி செய்ய WTE ஆலையை நிறுவுவதில் சென்னை மாநகராட்சி பிடிவாதம். சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு எதிரான ஆலைக்கு எதிராக அண்மையில் மக்கள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்திய பிறகும் ஸ்டாலின் அரசு கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷனுக்காக மக்கள் விரோத அரசாக மாறிவிட்டதாக மக்கள் வேதனை. சென்னை அடையாறில் வேகத்தடையில் இருசக்கர வாகனம் தடுமாறி விபத்துக்குள்ளானதில் கல்லூரி மாணவன் உயிரிழப்பு. ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி குண்டும் குழியுமான சாலை மற்றும் பாதுகாப்பு இல்லாத பகுதிகளை கண்டுகொள்ளாததால் உயிரிழப்பு நேரிடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் விபத்து பகுதிகளில் முறையான சாலை பராமரிப்பு, விளக்குகள், எச்சரிக்கை பலகைகள் இல்லாததால் மக்கள் அதிருப்தி. காவல்துறையும் மாநகராட்சியும் ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் நிம்மதி என சென்னை மக்கள் வேதனை. மத்திய அரசு நிர்ணயித்த இலக்கை எட்ட முடியாமல் திணறும் ஸ்டாலின் அரசு புதிய விதிகளை அறிவித்து காற்றாலை மின்சார உற்பத்தியாளர்களை அவதிக்குள்ளாக்கும் அவலம். மாநில மின் விநியோக அமைப்புகளின் சரியான திட்டமிடல் இல்லாததால் தினசரி 8 முதல் 10 மில்லியன் யூனிட்டுகள் புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் நஷ்டமாவதாக உற்பத்தியாளர்கள் குமுறல். உள்ளாட்சியில் நல்லாட்சி என மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கி ஊழல் முறைகேடுகளில் துளைத்து அராஜகத்தில் ஈடுபடும் சேலம் மாநகராட்சி திமுக உறுப்பினர்கள் குடிநீர், சுகாதாரம், சாலை, பாதாள சாக்கடை மேம்பாடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளாமல் மக்களை வஞ்சித்து வரும் திமுகவிற்கு சரியான பாடம் புகட்ட தயாராக இருப்பதாக மக்கள் உறுதி.
மதுரையில் மேயர் இந்திராணியின் குடும்ப ஆதிக்கமும் கணவர் பொன் வசந்தின் கட்சி கட்டுப்பாடு மீறலால் திமுகவுக்கு அவப்பெயர். நல்லாட்சி என்ற கோஷம் வெறும் வார்த்தையாகி திமுகவின் அரசியல் அஸ்திவாரம் மதுரையில் ஆட்டம் காணும் அவலம். தமிழகத்தை தவிர்த்து பிற மாநிலங்களில் ஹாக்கி விளையாட்டுக்கு முக்கியத்துவம் வழங்குவதால் இந்திய பெண்கள் அணியில் தமிழக வீராங்கனைகள் இடம்பெற முடியாமல் தவிப்பு. தேசிய தகுதி தேர்விற்கான பயிற்சி, திறன் மேம்படுத்தல் உள்ளிட்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தாமல் தொடர்ந்து ஸ்டாலின் அரசு அலட்சியம் காட்டி வருவதாக தமிழக வீராங்கனைகள் வேதனை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய மழையில் சிக்கி பல ஏக்கர் அளவிலான வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. சேதம் குறித்து விடிய அரசின் மாவட்ட நிர்வாகமும் தோட்டக்கலைத்துறையும் கண்டுகொள்ளாத நிலையில் விரைவில் முறையாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை. தமிழக கேரள எல்லைப் பகுதியான குமுளியில் லாரி மற்றும் அரசு விரைவு பேருந்து மீது ராட்சத மரம் விழுந்ததில் லாரி கிளீனர் உயிரிழந்த பரிதாபம். மரக்கிளைகள் அகற்றப்பட்ட நிலையில் இடிபாடுகளுக்குள் சிக்கிய லாரி கிளீனர் சடலமாக மீட்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கடந்த 2023ஆம் ஆண்டில் தனியார் பல் கிளினிக்கில் சிகிச்சை பெற்ற 8 பேர் பாக்டீரியா தொற்றால் உயிரிழந்ததாக விசாரணையில் திடுக்கிடும் தகவல். சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்ட கருவிகள் முறையாக தூய்மைப்படுத்தப்படாமல் ஒரே கருவி பலருக்கு பயன்படுத்தப்பட்டதே இந்த உயிரிழப்புக்கு காரணம் என அம்பலம். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே 1700 ஏக்கரில் அறிவுசார் நகரம் அமைக்கப்படும் என ஆர்ப்பரித்த ஸ்டாலின் அரசு நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி திட்டத்தை 870 ஏக்கராக சுருக்கி தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை இருளில் தள்ளி கண்துடைப்பு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளதாக குற்றச்சாட்டு. ஊட்டியில் கனமழை காரணமாக வீடுகள் மண்ணில் புதைந்து அட்டை பெட்டி போல் உடைந்து சேதம். பெய்யாத மழைக்கு ஆலோசனை கூட்டம் நடத்திய ஸ்டாலின் வானிலை மையம் நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்ததாக பொதுமக்கள் புகார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்ட கீழக்கரை ஜல்லிக்கட்டு அரங்கில் பாதாள சாக்கடை நீர் தொட்டி நிறைந்து சாலைகளில் ஆறு போல் ஓடும் கழிவு நீர். வெளியேறும் கழிவு நீரால் தொற்று நோய் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. இன்று நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே பிரசித்தி பெற்ற சூலக்கல் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா கோலாகலம். சிறப்பு அலங்காரத்துடன் தேரில் அருள்பாலித்த அம்மனை திரளான பக்தர்கள் வழிபாடு. இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணை தாக்குதலால் தங்கள் திட்டங்கள் தடைப்பட்டது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஒப்புதல். இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கும் கூடுதலாக வரி விதிக்கும் அதிபர் டிரம்பின் உத்தரவுக்கு அமெரிக்க நீதிமன்றம் தடை. டிரம்ப் பிறப்பித்துள்ள உத்தரவுகள் அதிகார மீறல் என அந்நாட்டு நீதிமன்றம் கருத்து. தென்கொரிய கடற்படைக்கு சொந்தமான இராணுவ விமானம் ஒன்று ரோந்து பணியின் போது தொழில்நுட்ப கோளாறால் தரையில் விழுந்து விபத்து. இந்த கோர விபத்தில் விமானத்தில் இருந்த 4 இராணுவ வீரர்களும் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்த பரிதாபம். கிஷன்தாஸ் மற்றும் ஹர்ஷத் கான் இணைந்து நடித்துள்ள படத்துக்கு ஆரோமலே என படக்குழு டைட்டில் வைத்துள்ளது. படத்தின் தலைப்பு தொடர்பான அறிமுக வீடியோவினை அனிருத் வெளியிட்டுள்ள நிலையில் ரசிகர்கள் வரவேற்பு. OTT தளங்களில் இந்த வாரம் வெளியாக உள்ள திரைப்படங்கள் மற்றும் வெப் தொடர்கள் குறித்த விவரங்கள் வெளியீடு. நானி நடித்த ஹிட் 3 இன்று நெட்ஃபிளிக்ஸ் தளத்திலும், மோகன்லால், சோபனா நடிப்பில் உருவான தொடரும் திரைப்படம் ஜியோ ஹாட்ஸ்டார் OTT தளத்திலும் இன்று வெளியீடு.
IPL பிளே ஆஃப் சுற்றில் பஞ்சாப் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி 9 ஆண்டுகளுக்கு பிறகு இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த பெங்களூரு அணி சண்டிகரில் நடந்த போட்டியில் 10 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து 106 ரன்கள் எடுத்து அபாரம். இன்று நடைபெறவுள்ள IPL தொடரின் எலிமினேட்டர் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோத உள்ளன. சண்டிகரில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் வெற்றி முனைப்பில் இரு அணிகளும் பல பரீட்சை. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் ஆசிய தடகள போட்டியில் 3 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலம் என 6 பதக்கங்கள் வென்று இந்திய வீரர்கள் அசத்தல். 14 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 2வது இடம் பிடித்தது இந்தியா.